இந்த மேடையில் தான் எஜுகேஷன் இஸ் த கேம் சேஞ்சர். ஒரு குடும்பம் அப்படி கிடக்கு, ஒரே ஒரு பிள்ளை படித்து கிராஜுவேட் ஆயிடுச்சுனாக்க அப்படி மாறுகிறது என்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி இந்த மேடையில் பேசியிருக்காங்க. சத்தியம் அது. நான் வந்து ஒரு தடவை விமான பயணம் போகும்போது என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. அது நான் அவங்களோட தோற்றத்தை நம்ம எவ்வளோ தப்பாக யோசிக்கிறோன்றதுக்கு சொல்கிறேன். அது தோற்றத்தை பார்த்து நான் நினச்சேன், அநேகமாக என்கிட்ட கேட்கும், அக்காக்கா கொஞ்சம் பெல்ட் போட்டு விடுங்கக்கான்னு கேட்க போகுதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். தோற்றம் அப்படி இருந்தது. இப்போ ஃப்ளைட் வந்தோன்னா அலட்சியமாக பெல்ட்டை போட்டுக்கிட்டா லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. நான் வேணும்டா சாமி நமக்கு அப்படின்ட்டு நான் பேச்சு கொடுத்தேன். அந்த பொண்ணு தேனி மாவட்டத்திலே படித்த ஒரு பெண். இன்னைக்கு சோனி நிறுவனத்தினுடைய குவாலிட்டி கண்ட்ரோலினுடைய ஏசியா பசிபிக் ஹெட்டாக அந்த பொண்ணு இருக்கு. அவள் அதே தான் சொன்ன. இங்கேருந்து ஒரு மாணவன் சொன்ன பார்த்தீங்களா, எங்கள் குடும்பத்திலே எங்கள் பரம்பரையிலே 1ஆம் கிளாஸ் முடித்த முதல் பையனை நான் தான் சொன்னேன். அந்த பெண்ணு கிட்டத்தட்ட அந்த மாதிரி. உனக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சோனியில் வேலை கிடைச்சதான்னு நான் கேட்டேன். சந்தோஷமாக தான் இருந்தது. அதை விட என்ன சந்தோஷம்னா, நான் இப்படி வேலைக்கு போனப்புறம் என் கிராமத்தில் எல்லா பொம்பளை பிள்ளையும் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிச்சு. எஜுகேஷன் இஸ் த கேம் சேஞ்சர். நீங்க ஒரு தலைமுறை, முதல் தலைமுறை நான் சொன்ன மாதிரி நீங்க நடக்கிற போது கல்லு குத்தும் முள்ளு குத்தும், விட்டுலான்னு தோணும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தோணும், இப்படி கஷ்டப்பட்டாவது படிக்கணுமான்னு தோணும். ஆனா எப்படியோ படிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பின்னாடி உங்க குடும்பம் மாத்திரம் இல்லை, உங்க கிராமமே வரும். ஆயிரம் 2000 5000 வருஷமா இந்த தேசத்தில் இருக்கிற தர்மம், அது கொடுக்கிறவனுக்கான தர்மம். அதோடு நம்ம தேசத்தினுடைய தர்மங்கள் நிக்கல, வாங்குறவனுக்கு ஒரு தர்மம் இருக்குன்னு சொன்ன மண் இது. ஆனா இன்னைக்கு கொடுக்கிறவன் வாங்குறவன் 2 பேருக்கும் நடுவுல என்ஜிஓன்னு ஒருத்தன் புதுசா வந்து முளைச்சிருக்கான். இப்ப கொடுக்கிறவன் கொடுப்பதெல்லாம் வாங்குகிறவனில் தகுதியானவனுக்கு போகிறதா என்பது கொடுக்கிறவனுக்கு தெரியவே தெரியாது கடைசி மட்டும். எனக்கு என்ன ஆனந்தம்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ரொம்ப முக்கியம். நான் கொடுக்குறேன்னா கஷ்டப்பட்டு தான் சார் கொடுக்குறேன். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் டாட்டாவோ பிர்லாவோ எதுவுமே கிடையாது. அவங்களாவே இருந்தால் கூட கொடுக்கிறவர்களுக்கு ஒரு, அவங்க ஏதோ இழந்துட்டு தானே கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்றத்தை இழக்கிறாங்க. அவங்க பணத்தில் ஒரு பகுதியை இழந்து தான் கொடுக்குறாங்க. எதுக்கு நடுவில் இருக்கிறாள் டாட்டா சும்மா வாங்குவா? இல்லையே. நான் கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன். இன்னைக்கு அந்த பாதையில் இன்னொரு குழந்தை நடந்து வர்ற போது அதை நான் ஏதாவது செய்ய முடியுமான்ற ஒரு நினைப்பு இருக்கு பாருங்க. அதுதான் மனித குலத்தை செலுத்துகின்ற விசை என்று நான் சொல்ல துணிவு. எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப எனக்கு ஆனந்தம்ல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட அவங்க நேரடியாக சொல்லட்டாலும் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி வர்றதுல கூட அவங்க வந்து ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்ஜினியர் ஆடா போடா, ஆக்செஞ்சருக்கு போடா, ஐபிஎம்க்கு போடா, டிசிஎஸ் போட, இல்லை உனக்கு என்ன வேணும்னு ஓரளவு அவங்க உங்களுடைய சிந்தனையை தூண்டுகிறார்கள். இன்னைக்கு வந்து கார்பரேட் செக்டர்ஸில் கோச் அப்படின்னு ஒரு ஆள் ரொம்ப முக்கியமானவர். த ஜாப் ஆஃப் த கோச் இஸ் டு ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ். எனக்கு ரொம்ப, நான் பெரிய பதவியில் இருக்கேன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு என் பதவியில். நான் ஒரு கோச்சோட 1 மணி நேரம் ஒரு செஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த கோச் எனக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாரா? நோ, ஹி வில் நாட் கிவ் சொல்யூஷன்ஸ், பட் ஹி வில் ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ். சரியான கேள்விகளை கேட்கிற போதுதான் சரியான பதில்கள் வர முடியும். அவங்க கேட்கிற கேள்வியிலிருந்து இந்த பிரச்சனைகளுக்கான பதில் என்னன்னு நான் யோசிப்பேன். ஆனந்தம் உங்களை அதுதான் செய்யறது. எல்லாரும் அது மாதிரி ஸ்டாண்டர்டா என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஒரு பொண்ணு சொல்றா, சின்ன குழந்தையிலேருந்தே வானத்தை பார்க்க தான் எனக்கு பிடிக்கும், மை பிளேஸ் இஸ் தேர், ஸ்பேஸ் ரிசர்ச் தான் சொல்றான். இன்னொரு மாணவன் வந்து சொல்றான், இங்க எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும்னு. அவர் ரொம்ப என்னோட வயசுல சின்னவன், என் பொண்ணு வயசு தான் அவனுக்கு இருக்கும். ஆனால் அவன் காலில் நான் விழறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு. என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் வாரம் 2 மேடைகளுக்காவது போறேன், எவ்வளவோ ஊர்களில். படிப்பை பற்றி உயர்வாக பேசுகிற மிகச்சில மேடைகளில் இதுவும் ஒன்று. எஜுகேஷன் இஸ் த ஒன்லி கேம் சேஞ்சர் என்று திரும்ப 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 இந்த
அந்த மேடையிலே சொல்லப்படுகிறது. வேற எந்த இடத்துக்கு போனாலும் படிச்சவனை பத்தி கேலியும் கிண்டலும் எழலும். ஏன் நம்ம கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன் ஞானப்பழம் தானே நம்ம சொல்றோம். அவன் முதல் சீட்லயே உட்காந்து ஒருத்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா, ஏன் அவன் படிக்கிறான்டா, அவனுக்கான மரியாதையை கூட கிடையாது. அதெல்லாம் ஞானப்பழம், வேற என்ன வேலை தெரியும் அதுக்கு. இப்ப நல்லா படிக்கிறதே அவன் மறைச்சு மறைச்சு படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாரும் கேலி பண்றாங்க நல்லா படிச்சா. அதற்கு திரும்ப அவன் வித் டியூ அப்பாலஜிஸ். நான் தமிழ் சினிமா பெரிய காரணம். ஒரு காலத்துல ஹீரோ வந்து மழுன்னு ஷேவ் பண்ணிட்டு நல்லா படிச்சவரா ப்ரொஃபஸரா அப்படிலாம் இருப்பாரு. வில்லன் தாடி வச்சிருப்பான். இன்னைக்கு வில்லன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா ஷேவ் பண்ணிருக்கான், ஹீரோ வந்து ஷேவே பண்ண மாட்டேங்கிறான், சத்தியமா படிக்காதவனா இருக்கான். இதுக்கு எடுத்தாலும் பின்னாடில இருந்து அருவாள் எடுக்கிறான். ஆனா அவன் தான் ஹீரோ. நீங்க இந்த பிம்பம் வர வர என்ன பண்றதுன்னா, படித்தவர்கள், நல்லா படிக்கிறவங்க, படிப்பு மேல ஆர்வமும் காதலும் இருக்கிறவர்கள், இவங்க எல்லாமே லூசு பயலுகனே ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த மேடையில் தான் எஜுகேஷன் இஸ் தி கேம் சேஞ்சர். ஒரு குடும்பம் அப்படி கிடக்கு, ஒரே ஒரு பிள்ளை படித்து கிராஜுவேட் ஆயிடுச்சுனாக்க அப்படி மாறுகிறது என்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி இந்த மேடையில் பேசியிருக்காங்க. சத்தியம் அது. நான் வந்து ஒரு தடவை விமான பயணம் போகும்போது என் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. அது நான் அவங்களோட தோற்றத்தை நம்ம எவ்வளவு தப்பா யோசிக்கிறோன்றதுக்கு சொல்றேன். அது தோற்றத்தை பார்த்து நான் நினைச்சேன், அநேகமா என்கிட்ட கேட்கும், அக்காக்கா கொஞ்சம் பெல்ட் போட்டு விடுங்கக்கான்னு கேட்க போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தோற்றம் அப்படி இருந்தது. இப்போ ஃப்ளைட் வந்தோன்னா அலட்சியமாக பெல்ட்டை போட்டுக்கிட்டா, லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. நான் வேணும்டா சாமி நமக்கு அப்படின்ட்டு நான் பேச்சு கொடுத்தேன். அந்த பொண்ணு தேனி மாவட்டத்திலே படித்த ஒரு பெண். இன்னைக்கு சோனி நிறுவனத்தினுடைய குவாலிட்டி கண்ட்ரோலினுடைய ஏசியா பசிபிக் ஹெட்டா அந்த பொண்ணு இருக்கு. அவ அதே தான் சொன்ன. இங்க இருந்த ஒரு மாணவன் சொன்ன பாத்தீங்களா, எங்க குடும்பத்திலேயே எங்க பரம்பரையிலேயே 1ஆம் கிளாஸ் முடிச்ச முதல் பையனை நான் தான் சொன்னேன். அந்த பெண்ணு கிட்டத்தட்ட அந்த மாதிரி. உனக்கு எது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சோனில வேலை கிடைச்சதான்னு நான் கேட்டேன். அது சந்தோஷமா தான் இருந்தது. அதை விட என்ன சந்தோஷம்னா, நான் இப்படி வேலைக்கு போனப்புறம் என் கிராமத்தில் எல்லா பொம்பளை பிள்ளையும் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிச்சு. எஜுகேஷன் இஸ் த கேம் சேஞ்சர். நீங்க ஒரு தலைமுறை, முதல் தலைமுறை நான் சொன்ன மாதிரி நீங்க நடக்கிற போது கல்லு குத்தும், முள்ளு குத்தும், விட்டுலான்னு தோணும், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தோணும், இப்படி கஷ்டப்பட்டாவது படிக்கணுமான்னு தோணும். ஆனா எப்படியோ படிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பின்னாடி உங்க குடும்பம் மாத்திரம் இல்லை, உங்க கிராமமே வரும். நீங்க அந்த மாற்றத்தினுடைய தலை வாசலில் நிற்கிறீர்கள். நாங்க தான் உங்கள்கிட்ட எப்படி மோட்டிவேட் ஆகுதுன்னு கத்துக்கணும். ஆனா என்னை இங்க கூப்பிட்டு பேச சொன்னதுனால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். ரொம்ப இந்த அட்மாஸ்பியர் பாசிட்டிவா இருக்கு. எல்லாரும் நல்லவங்க, நிறைய பேர் டொனேஷன் தரத்துக்கு வில்லிங்கா இருக்காங்க. ஆனந்த மாதிரியான அமைப்புகள்ல அண்ணன்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன்கள்னா நிஜமாவே அண்ணன்கள், கூட பிறக்காதவான அண்ணன். நீங்க போய் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை சொல்லலாம். அண்ணா என்ன இந்த மாதிரி எவனோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றானா, ஒரு பெண் இங்க ஆனந்தம்ல படிக்கிறா. ஆனந்தம் அண்ணன் யாருக்கா ஃபோன் பண்ணி, அண்ணா ஒரு பையன் ரொம்ப தொந்தரவு பண்றான்னா, ரொம்ப லவ் லெட்டர் அடிக்கடி கொடுக்குறான், எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல அண்ணா என்று சொன்னால், அக்கறையோடு பதற்றத்தோடு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இவங்க நம்பலாம், தைரியமா நம்பலாம். அதை விட என்னன்னா, இவங்களை பார்த்து பார்த்து உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்களே உங்களுடைய சக மாணவர்கள், அவங்க கிட்டயும் நம்பிக்கையோட நீங்க சொல்லலாம். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நல்லவர்கள் பணம் கொடுக்கிறார்கள், நல்லவர்கள் உதவி செய்கிறார்கள், நல்லவர்கள் அட்மிஷன் கொடுக்கறாங்க, நல்லவர்கள் மேடையில் இருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நாளைக்கு நீங்க நிறுவனங்களுக்கு போன பிறகு இதே மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. இது விக்ரமன் சார் படம் இல்ல, இது ஃபேரி டேல் இல்ல. they lived happily ever after னு கதை. என்ஜினியர் ஆயிட்டா they lived happily ever after. no, you are stepping into unknown horizons. நீங்கள் கால் வைக்கிற பாதை பயங்கரமானது. விழிப்போடு இருங்கள், எப்போதும் விழிப்போடு இருங்கள். எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் உதவி பண்ணுவாங்கன்றது வெளி உலகத்தில் கிடையாது. ஜாகிரதையா இருங்க. நீங்க ஒரு பதவிக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு காதல் வரும், தப்பில்லை, அந்த வயசுக்கு வேண்டியது தான் அது. எச்சரிக்கையா இருங்க.
10 ஸ்டெப் யோசிச்சு முடிவெடுங்க. நிறைய பிரச்சனைகள் வரும். கூடவே இருப்பான் ஆஃபீஸில் ஒருத்தன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கும். நமக்கு குழி வெட்டினவன் அவன் தான்றது 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இதை பற்றி பாண்டியராஜ் சாரை பேச சொன்னால் 3 மணி நேரம் பேசுவார். ஏன்னா அந்த துறையில் காம்படிஷன் அதிகமாக இருந்தால் இது ஜாஸ்தியாக இருக்கும். மனிதர்கள் எங்குமே மனிதர்கள் தான். ஆனால் எங்கெங்கே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இது ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே இப்போ போகிறீங்க. நீங்கள் பயில வேண்டியது எச்சரிக்கையாக இருப்பது. 2வது, வேலைக்கு சேர்ந்த பிறகு முதல் 3 வருஷத்தை அப்படியே கொடுத்துடணும். அந்த வேலைக்கு அப்படியே கொடுத்துடணும். அந்த உயிரோடு அதை கொடுத்துடணும். அப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது தான் 10 வருஷம் 15 வருஷம் உங்கள் கூட வரும். எல்லாம் படிச்சாச்சு, ஆக்செஞ்சரில் வேலை கிடைச்சாச்சு, இன்னுமே என்ன ஜாலியாக ஆஃபீஸில் கூட உட்காந்து நான் FB பார்த்துக்கிட்டு இருப்பேன்னா திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே வந்துடுவீங்க. ஜாகிரதை. இந்த ஸ்டீமை சீக்கிரம் நீங்கள் பர்ன் அவுட் ஆகிடக்கூடாது. இது தொடர்ந்து போகணும். ஏன்னா உங்கள் தனி ஒருவரின் வெற்றி மாத்திரம் உங்கள் தோளில் இல்லை. உங்கள் குடும்பத்தினுடைய வெற்றி, உங்கள் கிராமத்தினுடைய வெற்றி, ஆனந்தத்தினுடைய வெற்றி உங்கள் பின்னாடி இருக்கு. கடைசி விஷயம், விழுதுகள்னு ஒரு அமைப்பை இங்கே கொண்டு வந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நிறைவாக இருந்தது. நம்ம எல்லாரும் செய்ய தவறுவது அதுதான். ரொம்ப கூட்டமா பஸ் வந்தது. பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்தா நான் கொஞ்சம் இடம் இல்லையா, ஒரு கால் வச்சுக்கிறேன், என்ன பண்ணுவேன் கெஞ்சிடும். எவ்வளோ லேசா இடம் கொடுக்குறான், ஒரு கால் வச்சுட்டான், குடிச்சுட்டான். பஸ் கிளம்பியாச்சு. கொஞ்சம் போய் கொஞ்சம் அப்படி 2வது கால் வச்சுட்டான். இன்னும் பஸ் போகுது. அக்கா கொஞ்சம் தள்ளுக்கா, கூட எடுக்கா, நான் மேல போவேன் இல்லக்கா, மேல போயிட்டான். அப்படி அப்படியே தள்ளி போனா உட்காரத்துக்கு ஜன்னல் வரும், சீட்டு நடிச்சிருச்சு. ஜாம உட்கார்ந்தான். அடுத்த பஸ் ஸ்டாப் அதே மாதிரி கூட்டமா. கண்டக்டர் நிறுத்த போகும்போது இவன் சொன்னா, என்னையா ஒவ்வொரு ஸ்டாப்லையும் நிறுத்திட்டு டபுள் விசில் கொடுத்து போய்கிட்டே இருக்க. இது கதை இல்லை, இதுதான் நாம செய்வது. யார் யாருடைய உதவியிலோ தான் நாம் எங்கெங்கோ ஏறுகிறோம். ஏறின பிறகு இன்னொருவன் மேலே வருவது நமக்கு பிடிப்பதே. ஸ்கூல்ல எல்லாரும் ட்ரில் பண்ணிருப்பீங்க. நான் பண்ணிருக்கேன். எங்க ஸ்கூல்ல எங்க சாரா டீச்சர் ட்ரில் சொல்லி கொடுப்பாங்க. 4 பிள்ளை 5 பிள்ளை இங்கே நிற்கணும், 5 பிள்ளையோட தோள் மேலே 4 பிள்ளை நிற்கணும், 4 பிள்ளை தோள் மேலே 3 பேர், 3 பேர் மேலே 2 பேர், கடைசியில் ஒரு பொண்ணு நின்று ஒரு கொடியை ஆற்றுவா. பண்ணியிருக்கீங்க எல்லா ஸ்கூலில். அந்த கடைசியில் மேலே கொடி ஆட்டுகிற பொண்ணை பார்த்து எல்லா கூட்டம் கைத்தட்டும். எங்கள் சாரா டீச்சர் சொல்லுவாங்க, ஏய் கைத்தட்டல் மேலே இருக்கிறவருக்கு தாண்டி கிடைக்கும், எனக்கு கைத்தட்டல் கிடைக்கலன்னு கீழே இருக்கிறவ அப்படி இப்படி திரும்பினா அவள் விழுந்துருவான்னு சொல்லுவாங்க. கைத்தட்டல் மேலே இருப்பவருக்கு தான், ஆனால் கீழே உறுதியாக நிற்கிறவன் சரியா நிற்கலைன்னா மேலே இருக்கிறவ விழுந்துருவா. ஆனந்தம் மாதிரியான அமைப்புகள் கீழே இருக்கிற 5 பிள்ளை மாதிரி. நீங்கள் மேலே நின்று இப்போது கொடியை அசைக்கிறீர்கள். உங்களுடைய வெற்றிக்கு காரணம் கீழே இருக்கிறவங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மேலே இன்னொருத்தர் ஏறுவதற்கான உங்களுடைய தோளை கொடுப்பதற்கு எப்போதும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். மிகச்சிறப்பான வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி. பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள் ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய 5னையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய 5ஐயும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள். பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள் ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய 5னையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய 5ஐயும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள். பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள் ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில்,
உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்குத் தேவையான பொருள், பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்குத் தேவையான பொருள், பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்குத் தேவையான பொருள், பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்குத் தேவையான பொருள், பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்குத் தேவையான பொருள், பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்குத் தேவையான பொருள், பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்குத் தேவையான பொருள், பொருள்கருவி காலம் வினையிடனோ டைந்தும் இருள்தீர எண்ணிச் செயல் முயுவ விளக்க உரை. வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தக்க காலம், மேற்கொண்ட தொழில், உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் மயக்கம் தீர எண்ணிச் செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒரு செயலைச் செய்யத் தொடங்கும்போது தனக்கும் தன் எதிரிக்கும் இருக்கும் செல்வம், சாதனங்கள், ஏற்ற காலம், செயல்திறம், பொருத்தமான இடம் ஆகிய ஐந்தையும் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் சிந்தித்துச் செய்க. கலைஞர் விளக்க உரை. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்குத் தேவையான பொருள்,